ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 11th January 2026 Sunday. கர்த்தருடைய நாள். அவருக்கு நன்றியோடு ஆரம்பித்திருக்கிறீங்க இந்த புது வருடம். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக இருப்பார். அவர் போதுமானவராக இருப்பார். அவருக்கேற்ற கனிகளை கொடுப்போம். ஆமென். ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு. எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாரு. என்னுடைய வீடு ஜெப வீடு எழுதியிருக்கிறதே, நீங்கள் கல்லர் குகையாக மாற்றுகிறீர்களே. நான் உங்களை கேள்வி கேட்டேன், நீ கல்லர் குகையா அல்லது ஜெப வீடா என்று. ஆமாம் தானே? யோசித்து பதில் கண்டுபிடிச்சிங்களா? நீ ஜெப வீடா அல்லது கல்லர் குகையா? சரி, தே ஆர் ரிட்டர்னிங் பேக் டு பெத்தனி. போகிற வழி முடிச்சு எருசலேம் வந்து பார்த்து முடிச்சு திருப்பி பெத்தனிக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மார்க் 11:21. Mark 11 chapter 11 verse 21. And Peter, remembering, said to him, Rabbi, look, the fig tree which you cursed has withered away. Hallelujah. பேதர் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். காலையில் போகும் பொழுது ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். இனி நீ இந்த மரத்திலிருந்து யாரும் கனி புசிப்பதில்லை என்று. கனி கொடுக்காம இருந்த மரத்தை பார்த்து, கனி இல்லாத மரத்தை பார்த்து. சாயந்தரம் திரும்புகிறார்கள், அந்த மரம் பட்டு போயிருந்தது. பேதுரு நினைவு கூறுகிறான். பார்க்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார். கனி காலமாக இருக்கிறது இல்லையோ, மரம் என்றால் அங்கே கனி இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய பிள்ளை என்றால் அங்கே கனி இருக்க வேண்டும். நான் நல்லா இருந்த கனி கொடுப்பேன். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்தா கனி கொடுப்பேன். If I am good, I will bear good fruits. Everything goes well, I can produce good fruits. No excuse to give a good fruits. ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள் செய்வதற்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன மரம் பட்டு போய்விட்டது. அருமையானவர்களே, நீ செழிப்பான கனி கொடுக்கிற மரமாக இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறாயா, அல்லது சபிக்கப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத, நன்மையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாயா? யோசிச்சு பாருங்க. அவருடைய கரம் எப்பொழுதும் உயர்ந்து இருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனா இந்த கரம் ஆசீர்வதிக்க முடியும், சபிக்க முடியும் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு நிறைய பேரு ஆசீர்வதிப்பாரு நினைக்கிறாங்க, தவிர அவர் நினைச்சா நம்முடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாற்ற முடியும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அவர் மாற்ற மாட்டாரு, அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனால் நீ ஆண்டவருக்கு விரோதமாய் வாழும் பொழுது உன்னை தேடி தீமை வரும். சாபத்தை நீயே வரவழைத்துக் கொள்ளுவார். அவர் கொடுக்க தேவையே இல்லை. அவர் சபிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் பிள்ளை இல்லை, நீங்க நான் எல்லாரும் சபிக்க மாட்டார். ஆனா நீ அவர் கீழ்ப்படியா இருக்கும் பொழுது நீயே உனக்கு கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுவாய். நீயே உனக்கு சாபத்தை கொண்டு வந்து விடுவாய். நீயே உன் ஆசீர்வாதத்தை அழித்து விடுவாய். அப்ப நாம் எல்லாரும் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். We need to give back good fruit. That means you need to glorify God. So we have to examine, we have to check my life. We have to யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா, சுயநலமாய் வாழ்கிறேனா, அன்பில்லாமல் வாழ்கிறேனா, அக்கறை இல்லாமல் வாழ்கிறேனா, பெருமையோடு வாழ்கிறேனா, ஈகோவோடு வாழ்கிறேனா, அல்லது என்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறேனா? ஒப்பு கொடுத்து வாழுங்க. ஆண்டவருக்கு மகிமையான கனிகளை கொடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவார். பரம சந்தோஷம், பரம நிறைவு, திருப்தி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஆராதித்து, உம்மை புகழ்ந்து, உமக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, உமக்கு மகிமையாய் உன் சமூகத்துல வந்து போகிற பிள்ளைகளை விசேஷமாக தாங்குங்க. கனி கொடுக்கிற ஜனமாக தொடர்ந்து வழி நடத்துங்க. உன் நாமத்தில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நன்மையும் கிருபைகளும் பெருகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்
முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற மரமா அல்லது பட்டு போன மரமாக இருக்கிறாயா? யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடு. Take care and God bless.